வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். சங்க காலம் தொட்டே தமிழர்கள் பொங்கல் திருநாளை உழவர் திருநாளாக, தை திருநாளாக, தமிழர் திருநாளாக கொண்டாடி இருக்கின்றார்கள். தமிழருடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற விதமாக பல்வேறு வீர விளையாட்டுக்களை, ஜல்லிக்கட்டு, வாள்வீச்சு, குதிரை ஏற்றம் போன்ற பல்வேறு விளையாட்டிலே அவர்கள் தலை சிறந்து விளங்கியிருக்கிறார் என்று சான்றுகள் பகிர்கின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்ந்து 3 நாட்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தைப்பொங்கல், கணுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் வாழுகின்ற மக்கள் எல்லாம் தங்களுடைய இல்லங்களுக்கு வந்து புத்தாடை அணிவித்து குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிற விழாதான் பொங்கல் விழா, பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்த பொழுது 2021 புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் பொங்கல் தொகுப்போடு செங்கரும்புடன் 2500 ரூபாய் பொங்கல் பரிசை வழங்கினார். அன்றைய காலகட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2500 போதாது 5000 வழங்க வேண்டும் என்று ஊளையிட்டார். ஆட்சி மாறியது. கடந்த 2024ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிற்கு என்ன கொடுத்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே? வெறுங்கையோடு அல்லவா, ஒரு நயா பைசா கூட கொடுக்காமல் மக்களை ஏமாற்றினீர்கள். மக்களுக்கு பட்டை நாமம் போட்டீர்கள். ஆட்சி முடிவுறுகின்ற நிலையிலே 2026 தேர்தல் வர இருக்கிறது. இதை மனதில் வைத்து என்ன கொடுக்க போகிறீர்கள், என்ன பரிசு கொடுக்க போகிறீர்கள்? ஆண்டவனுக்கே வெளிச்சம். எனது அருமை உயிரினும் மேலான தமிழக மக்களே, இந்த விடியாத ஆட்சிக்கு முடிவுரை எழுத சந்தடி சாக்கிலே மக்களை ஏமாற்றுகின்ற, மயக்குகின்ற, நாடக அரசியல் நடத்துகின்ற இந்த ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுங்கள்.